வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் பேப்பர் 1க்கான டேட் நவம்பர் 1ஆம் தேதியும் அதே போல் பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட் நவம்பர் 2ஆம் தேதியும் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரையும் பார்க்காம அதை நோட் பண்ணிக்குவோம். நிறைய பேர் இது சந்தேகமும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் வீடியோலேயே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய இந்த தேதியில் எக்ஸாம் நடக்காது. இந்த டேட்டுக்கு பதிலாக என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு நவம்பர் 15ஆம் தேதியும். சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் தான். ஸோ தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், 15ஆம் தேதி பேப்பர் 1க்கும் 16ஆம் தேதி பேப்பர் 2வும் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடியே நான் 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்மே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பேப்பர் 1க்கு 1100 ரூபா அப்படின்ட்டு இருக்கும். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2க்கு 1200 ரூபா அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ வரக்கூடிய 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எந்த டைம்னாலையும் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க. இது டெட் எக்ஸாம் தான், தகுதி தேர்வு தான். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். 3500 கொஸ்டின் இருக்கும். இதுக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்றவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. நான் அதை பற்றி தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இதுவரையும் ஜாயின் பண்ணுவாங்க. டேரெக்டாக அதியமான் அகாடமி ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அஃபிஷியல் டேட் வந்து நவம்பர் 15ஆம் தேதி, அதே போல் நவம்பர் 16ஆம் தேதி. இதை நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நவம்பர் 1-2 தேதிகளில் நடக்காது. அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னென்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படின்றத ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா, எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, இதை பற்றி ஆல்ரெடியே கொடுத்துருப்பேன். சரிங்களா, எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, சிலபஸில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன். புக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். புக்ஸில் என்னென்னலாம் படிக்கணும், டார்கெட் பண்ண வேண்டியது என்ன, சரிங்களா, டார்கெட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து 85 மார்க்குக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 82 வாங்கினா நம்ம போதும். ஸோ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி அதியமான் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எப்படி படிக்கணுன்றத டீட்டெயில் வீடியோவாக கொடுக்குறேன். டவுட் இருக்கவங்க வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேப்பருக்கு படிக்கிறீங்களோ அந்த பேப்பருக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, இதுவரையும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். மொத்தமாக இப்போதைக்கு படிக்க பிளான் பண்ணிட வேண்டாம். முதல்ல அப்ளை பண்ணுறது என்ன, என்னென்ன பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு அதை பிளான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 டேஸில் முடிச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன டவுட்டோ அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, தேங்க்யூ.